Hey guys, Virtual Payani இது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான வீடியோ. இருந்தாலும் அயர்லாண்டில் எப்படி நம்ம ஒரு மாதிரி நல்ல இஞ்சி சாயை வைக்கிறது அப்படின்ற ஒரு ரெசிபி தான் இது. என்னோட இந்த இஞ்சி சாயை என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் எல்லாருமே கோவிட் விக்டிம்ஸாக இருந்தோம். ஸோ கோவிட் டைமில் கூட எங்களுக்கு தொண்டைக்கு ரொம்பவுமே இதமாக இருந்துச்சு இந்த சாயா. அண்ட் உங்களுக்கு அயர்லாண்டில் ரொம்ப அப்படியே கோல்டாக இருக்கும். அதனால் ஒரு மாதிரி டயர்ட்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சாயை வச்சு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம நார்மல் சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். நான் டெஸ்கோ ஷாப்பிங்லேருந்து தான், டெஸ்கோ க்ராசரியிலேருந்து தான் எல்லா இந்த பொருட்களும் வாங்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் நான் ஒரு 2 இன்ச் மாதிரி அளவு எடுத்துப்பேன். அதை நான் கிரேட் தான் பண்ணிப்பேன். அது நான் வெட்டி போட்டு பார்த்துருக்கேன், டேஸ்ட் வரல. ஜிஞ்சர் பொடி போட்டு பார்த்தேன், டேஸ்ட் வரல. பட் கிரேட் பண்ணி போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த டெஸ்கோ சாய் டீ பேக் யூஸ் பண்ணும். ஆக்சுவலி அது ஃபோக்கஸ் பண்ணல, பட் அதுலேயே கொஞ்சம் கார்டமம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நான் ஓட் மில்க் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹனி யூஸ் பண்ணுவேன். அது எதுக்குன்னா தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும்னு. நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு தெரிஞ்ச ஹனி தான் பெஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு. ஸோ வாட்டர் நல்லா கொதித்த பிறகு அதில் இஞ்சி போடுவேன். இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன். நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு மில்க் ஊற்றணும். ஸோ நீங்கள் நார்மல் மில்க்னால் ஓகே, நான் ஓட் மில்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஓட் மில்க் எப்போ யூஸ் பண்ணும்போதும் நல்லா அதை ஷேக் பண்ணிக்கங்க. ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அது ஓட் மில்க் ஊற்றிட்டேன். இனி இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கும். எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் இஞ்சி கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு. பட் ஸ்டில் எனக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 டீ பேக்ஸ் போட்டுருவேன். நான் 2 பேருக்கு பண்ணேன், அதனால் 2 டீ பேக்ஸ் போட்டிருக்கேன். இந்த டீ பேக்ஸும் பார்த்திங்கன்னா இப்படியே சும்மா போட்டால் அதோடய ஃப்ளேவர் இறங்காது. லைட்டாக அந்த டீ பேக் அப்படியே உள்ளார தள்ளி விட்டால் தான் அதுக்குள்ளே அந்த வாட்டரும் மில்க்கும் போய் நல்லா அதோட ப்ரூ ஆகும், லைக் அதோட ஃப்ளேவர் இறங்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு அது இப்படி அடியில் கொஞ்சம் பிரித்து வைப்பேன். அப்போ அதோட ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லா இறங்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் சம்திங், 2 மினிட்ஸ்லாம் இல்லை, ஒரு 1 மினிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல உங்களோட ஃபேவரட் சாயா ஆர் உங்களுக்கு இதுதான் சாயா கலர் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கும்ல. ஸோ எனக்கு பிடிச்ச சாயா கலர். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு நம்மளோட எந்த கப்போ நம்மளோட டீ கப்பில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் இந்த டீ பேக் வடிகட்டியில் நம்ம ஊற்றும்போது இந்த டீ பேக்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் இந்த டீ பேக்ஸை சைடில் எடுத்து வச்சுட்டு அந்த வடிகட்டியில் இந்த சாயாவை அப்படியே ஊற்றிடுவேன். ஆல்சோ நான் ஆல்ரெடி ஹனி போட்டுட்டேன். அதனால் ஹனியும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் நிறையா கூட போடலாம், கம்மியாக கூட போடலாம். நான் எனக்கு தொண்டை ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக போடுவேன். இல்லாட்டி நான் எப்போவுமே 1 டீஸ்பூன் ஹனி போடுவேன். அதுவே அதிகமாக இருக்கலாம், தெரியல. அப்புறமா அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது வார்மாக குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் எப்படி என்னோடய ஸ்பெஷாலிட்டி சாயை பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ. நான் ஆக்சுவலி ஃப்ரம் ஊட்டி. ஸோ ஊட்டியில் கூடலூர்கிட்டேருந்து வந்திருக்கேன். அதனால எங்கள் ஊர் சாயா டீக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதனால அங்கேருந்து வந்தனால இந்த சாயான்ற ஒரு இதே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால இந்த வீடியோ நான் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சாயாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.